வணக்கம். செந்தன தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை வாசிப்பவர் தார்மிகா ஞானநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். திருமணமாகி 9 நாட்களான குடும்பஸ்தர் பலி. விமான நிலையத்தில் 3 பெண்கள் கைது. கிறிஸ்தவ தேவாலயம் மீது துப்பாக்கிச்சூடு. பிள்ளையானின் சாரதி கைது. ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம். அன்னை பூபதியின் நினைவேந்தல் மட்டக்களப்பில் அனுஷ்டிப்பு. நாட்டில் மோசமாகும் வெப்பநிலை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் இன்று வெப்பநிலை அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படும் என்று வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் வடக்கு, வடமத்திய, வடமேல், தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் ரத்னபுரி மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் வெப்பநிலை 39 முதல் 45 பாக செல்சியஸ் வரை இருக்கும் என்று அத்திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சப்ரகமுவா, மத்திய கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் பொலனறுவை, ஹம்பாந்தோட்டை, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் 50 மில்லி மீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிராக மட்டக்களப்பு மாமாங்க பிள்ளையார் ஆலயம் ஒன்றலில் 2 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணா நோன்பு இருந்த உயிர் நீத்த தியாக தீபம் அன்னை பூபதியின் 37ஆம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வு தேராவில் மாவீரர் துயிலுமில்ல வளாகத்தில் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. தேராவில் மாவீரர் துயிலுமில்ல பணிக்குழுவின் ஏற்பாட்டில் தேராவில் மாவீரர் துயிலுமில்ல வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட குறித்த நிகழ்வில் தியாக தீபம் அன்னை பூபதியின் திருவுருவ படத்திற்கு ஈகச்சுடரேற்றி மலர் மாலை அணிவித்து அகவழக்கம் செலுத்தப்பட்டு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வின் பணிக்குழு உறுப்பினர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு உணர்வு பூர்வமாக அஞ்சலி செலுத்தியதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆப்கானிஸ்தான் மற்றும் தாஜிகிஸ்தான் எல்லை பகுதியில் இன்று மதியம் 5.8 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக சர்வதேச நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் 130 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் எந்த ஒரு சேதமும் ஏற்பட்டதாக உடனடி தகவல் எதுவும் வெளியாகவில்லை. அதேவேளை இந்த நிலநடுக்கம் பாகிஸ்தானின் பல பகுதிகள் மற்றும் இந்தியாவின் வடக்கு மாநிலங்களில் உணரப்பட்டது. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத், லாகூர், பெஷாவர், ராவல்பிண்டி மற்றும் ஹைபர் பக்துன்னாவா உள்ளிட்ட பகுதிகளில் அதிர்வுகள் உணரப்பட்டன. தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் சாரதியான ஜெயந்தன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு வாழச்சேனையில் இன்று வெள்ளிக்கிழமை சிஐடியினரால் அவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பிலேயே அவரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகளுக்காக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கடந்த 8ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். பொலனறுவை மன்னம்பிட்டி பகுதியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்றின் மீது நேற்றைய தினம் இரவு மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்ற போது அங்கு அவரும் இருக்கவில்லை என்றும் தேவாலயத்தின் ஜன்னல்களின் கண்ணாடிகள் மீதே துப்பாக்கி ரவைகள் பாய்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் மன்னம்பிட்டி பிரதான வீதியில் வசிக்கும் 38 வயதுடைய நபர் ஒருவரை கைது செய்துள்ளார். குறித்த தேவாலயத்தின் மத போதகருடனான தனிப்பட்ட பிரச்சினை காரணமாகவே இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளதாக ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 5 கிலோவிற்கு அதிகமான குஷ் கஞ்சாவை வைத்திருந்த 3 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரு ரகசிய தகவலின் அடிப்படையில் விமான நிலைய அதிகாரிகள் ஒரு பெண்ணிடம் இருந்து 1104 கிராம் கஞ்சாவையும் மற்றொரு பெண்ணிடம் இருந்து 1856 கிராம் கஞ்சாவையும் 3வது பெண்ணிடம் இருந்து 2288 கிராம் கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். 25, 48 மற்றும் 50 வயதுடைய சந்தேக நபர்கள் வெள்ளம்பட்டி மற்றும் மாளிகாவத்தை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் நேற்று இரவு தாய்லாந்தின் பாங்காக்கில் இருந்து வந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அதேவேளை கட்டுநாயக்க விமான நிலையத்தின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் திருமணமாகி 9 நாட்களேயான இளம் குடும்பஸ்தர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். சந்திவேலி பிரதான வீதியில் சந்தைக்கு முன்பாக நேற்றைய தினம் மாலை 5 மணி அளவில் 2 மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது. இவ்விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் சந்திவெளியைச் சேர்ந்த 27 வயதான வடிவேல் மோகன சாந்தன் எனும் இளம் குடும்பஸ்தர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. கடந்த 9 தினங்களுக்கு முன்தான் குறித்த இளைஞன் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை குறித்த விபத்தில் சிக்கிய மற்ற இளைஞனும் கைகால் பலத்த காயங்களுடன் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சந்திவெளி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் செந்தன தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் எமது பிரதான செய்தி அறிக்கை நாளை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.